அண்மை செய்தி. அரசு பள்ளிகளில் அரசு ஊழியர்களின் குழந்தைகளை சேர்ப்பதை ஏன் கட்டாயமாக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீண்ட நாட்களாகவே தொலைக்காட்சி விவாதங்களில் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்டு வந்த கேள்விதான் இது. ஆனாலும் இது உயர்நீதிமன்ற நீதிபதிகளாலேயே இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் தங்கள் பிள்ளைகளை மட்டும் ஏன் தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர்? அவர்கள் ஏன் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்கக்கூடாது? அதை ஏன் கட்டாயமாக்கவும் கூடாது என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆசிரியர் சங்கங்கள் அமைப்பதை ஏன் தடுக்கக்கூடாது என்றும் கேட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள். ஒரு வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் அரசு ஊழியர்களின் குழந்தைகளை சேர்ப்பதை ஏன் கட்டாயமாக்கக்கூடாது என்று தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் அரசு ஊழியர்கள் தங்கள் குழந்தைகளை ஏன் தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள் என்றும் கூட உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆசிரியர் சங்கங்கள் தொடங்க ஏன் தடை விதிக்கக்கூடாது என்பது போன்ற கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு முன்வைத்துள்ளது. செய்தியாளர் முகேஷ் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். முகேஷ், எந்த வழக்கில் இப்படி ஒரு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறாங்க? இது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே உள்ள ஒரு பள்ளியில் தங்கள் தமிழ் மீடியம் மட்டுமே நடுநிலைப் பள்ளியாக நடத்தி வரும். தங்களுக்கு ஆங்கில வழி கல்வி நடத்துவதற்கு அனுமதி கோரி அரசிடம் விண்ணப்பித்தோம். அது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனவே தங்கள் ஆங்கில வழி கல்வி நடத்த அனுமதிக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்த வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதி கிருபாகரன் இதுவரை 20 கேள்விகள் எழுப்பியுள்ளார். இன்று அவர் அனுப்பியுள்ள உத்தரவு நகலில் ஆசிரியர்கள் கல்வி அரசு ஆசிரியர்களும் பணியாற்றவில்லை. அவர் மலைப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் இருக்கிற பள்ளிக்கூட அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அதே நேரத்தில் அந்த அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்துவதற்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது? இது மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறையில் ஒரு இடையூறு ஏற்படுத்துது என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 20 கேள்விகளை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலிருந்து ஆங்கில மீடியத்துக்கு அனுமதி அளிக்கும் பொழுது அதே தமிழ் வகுப்பெடுப்பவர்களே ஆங்கிலத்திலும் வகுப்பெடுப்பார்களா? அதே போல ஆங்கில அரசு பள்ளியில் எத்தனை ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் பாடம் எடுப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர்? அவர்களுக்கான தகுதிகள் என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறாரு. இது தவிர பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது ஏன் அரசு பள்ளியில் சேர்க்காம நகர்ப்புற அந்தந்த பகுதியில் இருக்கிற அரசு பள்ளியில் சேர்க்காம அதன் அருகில் உள்ள நகர்ப்புறத்தில் இருக்கிற தனியார் பள்ளியில் சேர்க்கிறாங்க. முக்கிய காரணமாக அவங்களுக்கு முறையான தகுதியான கல்வி வழங்கப்படவில்லை என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். இதுவரை ஒரு குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் கலந்த மாதிரி ஒரு 20 கேள்விகள் அவர் எழுப்பியிருக்கிறாரு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசு ஆசிரியர் சங்கங்கள் தங்கள் செய்யும் தவறுகளை அரசு ஆசிரியர்கள் தங்கள் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காகவும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவுமே சங்கங்கள் அமைப்பதற்காகவும் அந்த சங்கங்கள் அமைப்பதற்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே தான் சேர்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை ஏன் கட்டாயமாக்க சட்டமாக்க கூடாது என்றும் நீதிபதி தமிழக அரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு 2 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 14ஆம் தேதி அடுத்த மாதம் 14ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அரசு தரப்பில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை கேட்டு நீதிபதி விரிவான உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார். வெங்கடேஷ்,
எதிர்த்தரப்பு உரிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது எதிர்த்தரப்புக்கு. ஆனால் இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கல்வியை கற்பிப்பது மட்டுமே அரசு பள்ளி ஆசிரியர்களின் நோக்கம். அதை தாண்டி அதை மட்டுமே நம்பி அரசு பள்ளிகளில் ஏன் சேர்க்கக்கூடாது என்று கேட்பது சரியாக இருக்குமா? ஏனென்றால் பல்வேறு காரணிகள் இருக்கக்கூடும். உள்கட்டமைப்புக்கு ஆசிரியர்கள் பொறுப்பாளிகளாக ஆக முடியாது. அரசு செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் பார்த்து அரசு அப்பள்ளி ஆசிரியர்களை தங்கள் பிள்ளைகள் எங்கே சேர்க்காமல் இருக்கலாம், அதற்கு அவர்களுக்கு உரிமையும் உண்டு என்றெல்லாம் வாதங்களில் பல்வேறு விருந்தினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் வெறும் அவகாசம் மட்டும் கேட்டிருக்கிறார்களா முகேஷ்? அப்படி சொல்ல முடியாது வெங்கடேஷ். இது இந்த வழக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அரசு ஆசிரியர்களை மட்டும் அவர் வந்து ஒரு குறிப்பா டார்கெட் பண்ணுன்ற நோக்கம் இல்ல. அரசு பள்ளிகள் வந்து முறையாக செயல்படல, போதிய அடிப்படை வசதிகள் செய்யப்படல. அதனாலதான் வந்து அந்த அரசு பள்ளிகளை தவிர்த்து விட்டு பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் அரசு பள்ளிகளை தவிர்த்து விட்டு தனியார் பள்ளிகளுக்கு செல்வதாகவும் அவர் நீதிபதி உத்தரவில் வந்து தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக அரசு வந்து அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்திலும் ஒவ்வொரு கல்வியாண்டு தொடக்கத்திலும் வந்து அரசு பள்ளியின் சாதனைகளை விலக்கி பொதுமக்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது என்ற வாதங்கள் எல்லாம் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகள் செயல்படும் விதம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் குறைபாடு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து ஆசிரியருக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதை வந்து பெற்றோர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு பொதுஜனமும் வந்து பெற்றோர்களாக இருக்கிற ஒவ்வொரு பொதுஜனமும் அந்த தங்களோட குழந்தைகள் வந்து கஷ்டப்படாமல் படிக்கணும் என்பதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து கல்வியோட தரம் அந்த இரண்டுத்திலையுமே வந்து தமிழக அரசு பள்ளிகள் வந்து குறைவாக இருப்பதாக தான் நீதிபதி தெரிவிச்சிருக்கார். இது தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து அரசிடம் விளக்கம் பெற்றுதான் நீதிபதியின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க முடியும் என்று தெரிவித்ததனால் இந்த 15 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரம் கழித்து இந்த வழக்கு மீண்டும் வரும்பொழுது அரசு இந்த நீதிபதி எழுப்பியுள்ள 20 கேள்விகளுக்கும் தனித்தனியாக ஒரு விரிவான பதில் மனுவாக தாக்கல் செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை முகேஷ், தஞ்சை மாவட்டத்தில் அந்த பள்ளிக்கு என்ன பிரச்சனை, எதனால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுங்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. தஞ்சை மாவட்டத்தில் வந்து பந்தநல்லூர் என்ற கிராமத்தில் பசுபதி அரசு உதவி பெறும் பள்ளி என்று இயங்கி வருகிறது, நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி வந்து தற்போது தமிழை மட்டுமே கற்பிக்கும் முறையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தற்போது அதிகரித்து வரும் கல்வி பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ஆங்கில கல்வி மீதான மோகம் அதிகரித்து வரும் நிலையில் அதன் அவசியமும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில வந்து தங்கள் பள்ளியையும் வந்து ஆங்கில வழி கல்வியாக மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு வந்து மனு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் கடந்த ஆண்டு அதாவது கடந்த கல்வியாண்டில் வந்து 2016-17 கல்வியாண்டிலேயே வந்து மனு கொடுத்தும் அரசு வந்து எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் தொடரப்பட்ட வழக்கில் வந்து இந்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். வெங்கடேஷ்.